நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய கையெறி பந்து போட்டியில் பங்கேற்றுள்ள தமிழக வீரர் வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 61 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் இம்முறை டெல்லி அணிக்கு ஆதரவாக ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தமிழக அணியினர் தட்டி கேட்டபோது அணியின் பயிற்சியாளருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென மைதானத்தில் இருந்து தமிழக வீரர்களையும் அடித்து உதைத்து தாக்கினர். கையெறி பந்து போட்டியின் தொடக்கம் முதலே தமிழக அணிக்கு எதிராக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் செயல்பட்டதாக தமிழக அணியின் பயிற்சியாளர் ஆசிர் நியூஸ் 7 தமிழிடம் தெரிவித்தார். தலைநகர் டெல்லிக்கு விளையாடுவதற்காக வந்த தாங்கள் தாக்குதலுக்கு உள்ளானது மிகவும் வேதனை தருவதாக தமிழக வீரர் வீராங்கனைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஏன் ஒன் சீட்டாக ஊதுறீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், ஏன்னா நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், மாணவர்களை ஏன் இப்படி பண்ணுறீங்க, மாணவன் மனநிலை என்ன பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அப்படி தான் செய்வோம், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, நீங்கள் அங்கேருந்து தானே வந்திருக்கீங்க, நாங்கள் டெல்லி தான் ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்ல. இப்படி பேசும்போது வாக்குவாதம் வந்தோடனே உடனே ஒருத்தர் ஓடி அஃபீஷியல், அவர் அஃபீஷியலுங்கிறாங்க, டெல்லி மேனேஜருங்கிறாங்க. உண்மையே சொல்லவே மாட்டேங்காங்க, அவர் யாருன்னு சொல்ல மாட்டேங்காங்க, அவர் பேரே என்னன்னு எங்களுக்கு தெரியல. அவர் ஓடி எங்களை அடித்தார். அடித்தோடனே பசங்களாம் ஓடி நம்ம கோச்சை அடிக்காங்கன்னு சொல்லி உடனே வந்தோடனே அவங்க மாணவரை வச்சு எல்லாத்தையும் கூட்டு அடிக்கிறாங்க. ஒன் சைடாகவே ரெஃப்ரி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்மே நாங்கள் தான் வின்னர். நாங்கள் என்ன கேட்டோம்னா, இந்த மாதிரி சார் 3 மேட்ச்மே வின் பண்ணியிருக்கோம் சார், ரன்னர் கூட இது பண்ணிவிட்டு 1 மேட்ச்சில் எப்படி சார் இது பண்ணுவீங்க கேட்டதுக்கு அவங்க ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணவே இல்லை. நாங்கள் சொன்னதையுமே அவங்க எடுத்துக்கவே கிடையாது. நாங்கள் சொன்னோம், சரி சார் ஓகே மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்குமே அவங்க ஒரு ரியாக்ஷனுமே பண்ணவே கிடையாதுக்கு கோச் சாருமே போய் கேட்டார். கேட்டதுக்கு அவர் அடிச்சுட்டாங்க. அடிக்கவும் கேர்ள்ஸுமே போய் கேட்டதுக்கு எல்லாருமே இது பண்ணிட்டாங்க. கர்நாடகா 3 மேட்ச் வின்னரு, ரன்னர் கூட ஆடுறா, இப்போ ரன்னர் அவ வின்னரு, எப்படி சார் முடியாதுன்னா ஒன் சைடு பாலை பிடிச்ச உடனே ஏர்ல பிடிக்கிறாங்க, பிடிச்ச உடனே அவுட்ன்றாங்க. அப்ப இப்படியே பிடிச்சி 2 கையில த்ரோ பண்ணலாமா? எப்படி பண்ண முடியும்? ஒன்னு இந்த பக்கம் திருப்பணும், இந்த பக்கம் திருப்பணும், லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒன்று திருப்பு, எது திருப்பினாலும் ஃபவுலு. அப்ப எப்படி பண்றது? அதை கேட்டா அது ஒண்ணுமே பேச மாட்டாங்க. டெல்லியில் தாங்கள் தாக்கப்பட்டது குறித்து தமிழக வீரர் வீராங்கனைகள் டெல்லி காவல்துறையில் புகார் அளிக்கவில்லை. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த உண்ணாவிரத போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை முதல் 4 நாட்களாக டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் ஜல்லிக்கட்டு உரிமை மீட்பு குழு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வந்தது. இதில் பங்கேற்றவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று அவர்களை நேரில் சந்தித்து பேசினார். அவர்களிடம் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெறும் என்றும் உறுதியளித்தார். இதை உண்ணாவிரதத்தில் பங்கேற்றவர்கள் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முடித்து வைத்தார். போராட்டத்தை நிறைவு செய்தது ஒரு மன நிறைவை தருகின்றது. அதே நேரத்திலே இன்னும் அதிகப்படியாக இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலே நான் கவனம் கொடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வையும் எனக்கு கொடுக்கின்றது. நிச்சயமாக தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் ஏற்படாத வகையில் நான் உழைப்பேன் என்பதையும், இதன் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திற்காக உழைப்பேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது. அது இந்த ஆண்டு நடைபெறும் கோரி நாங்கள் ஜனவரி 2ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் ஜந்தர் மந்திரில் தொடங்கினோம். இன்று மத்திய அமைச்சர் அவர்கள் உறுதியளித்து கேட்டுக்கொண்டதன் பேரில் நாங்கள் இங்கு உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டோம். என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஜெயலலிதா மரணத்தில் எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த முழுமையான தகவல்கள் வெளியிடப்படாததால் இதுகுறித்து சிபிஐ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு தெலுங்கு யுவசக்தி அமைப்பும் மனு தாக்கல் செய்திருந்தது.
இந்நிலையில் 2 மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த 2 மனுக்களிலும் அடிப்படை முகாந்தரம் இல்லை என கூறி நீதிபதிகள் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். வறட்சியால் பயிர்கள் கருகியதால் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 3 விவசாயிகள் மனவேதனையில் உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கலிய பெருமாள் தமக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளம் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் பருவமழை பொய்த்ததால் பயிர்கள் கருகின. வழக்கம் போல் இன்று காலை வயலுக்கு சென்ற கலிய பெருமாள் கருகிய பயிர்களைக் கண்டு மனமுடைந்து உயிரிழந்தார். இறந்த விவசாயியின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் இரும்புலிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி விவசாயி தர்மன் தமது விளைநிலத்தில் சாகுபடி செய்த உளுந்து பயிர் கருகியதால் மனமுடைந்து உயிரிழந்தார். திருவாரூரில் நீரின்றி வறட்சியால் பயிர்கள் கருகியதைக் கண்டு மனமுடைந்த மேலும் ஒரு விவசாயி நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 17ஆக உயர்ந்துள்ளது. திருவாரூர் அருகே பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நவசீலன் குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் மேற்கொண்டு வருகிறார். பயிர்க்கடன் வாங்கி சம்பா சாகுபடி மேற்கொண்ட இவர் வறட்சியின் காரணமாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. பயிர்க்கடனை திரும்பி செலுத்துவதற்கு வழி தெரியாமல் தவித்து வந்த நவசீலன் நேற்று மாலை வயலில் இருந்து வீடு திரும்பிய போது மிகவும் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை நவசீலன் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். திருவள்ளூர் அருகே நெற்பயிர் கருகியதால் மனமுடைந்த விவசாயி நெஞ்சுவலியால் இறந்தார். பெரியபாளையம் அடுத்த வண்ணாங்குப்பம் பகுதியில் வசித்து வந்தவர் ராஜேந்திரன். இவர் தமக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்திருந்தார். இந்நிலையில் போதிய மழை இல்லாததால் பயிர்கள் கருகியதாக தெரிகிறது. இதனால் மனவேதனையில் இருந்த ராஜேந்திரனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனையடுத்து அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி இறந்தார். நிவாரணம் வழங்க கோரி தமிழக அரசிடம் ராஜேந்திரன் விண்ணப்பம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பருவமழை இல்லாதனால மழை பயிர் கருகி போயிடுச்சுங்க. கைனி பார்த்துட்டு வரலான்னு போனார். போகும்போது இதுமாரி மாரடி பயிர்கள் இப்போ இதுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தாங்க. சேர்த்த போதுக்கு பெரிய காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டாருங்க. மாரடிப்பினால தமிழக அரசு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க தாய்மொழியில் கேட்டுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் விவசாயிகள் உயிரிழப்பு தொடர்பாக 6 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 1 மாதத்தில் தமிழகத்தில் 106 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். நேற்று 6 விவசாயிகளும் இன்று 6 விவசாயிகளும் நீரின்றி கருகிய பயிரை கண்டு உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான செய்திகள் நாடு முழுவதும் பல்வேறு ஊடகங்களில் வெளியானது. இந்த தகவல்களின் அடிப்படையில் விளக்கம் கேட்டு தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் இந்த விவகாரம் தொடர்பாக 6 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உயிரிழப்பை தடுக்க எடுத்த நடவடிக்கை மற்றும் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை சிறையில் உள்ள 51 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழக மீனவர்களை இன்னல்களுக்கு ஆட்படுத்துவது முற்றிலும் மனிதாபிமானத்திற்கு எதிரான கொடுஞ்செயல் எனவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பாதுகாத்து தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளதாகவும், பொங்கல் திருநாள் விரைவில் வர இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழக மீனவர்களை விரைந்து விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சசிகலா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராசிபுரம் அருகே விபத்தில் படுகாயமடைந்த மாணவரை மருத்துவமனையில் சேர்த்து அமைச்சர் சரோஜா சிகிச்சை அளித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த கட்டனாச்சம்பட்டியைச் சேர்ந்த பச்சமுத்து என்ற மாணவர் ஆண்டகளூர்கட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலைக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி முடிந்து இன்று வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் அவரது வாகனம் மீது மோதியது. இதில் கீழே விழுந்த அவர் படுகாயமடைந்தார். அப்போது அந்த வழியாக வந்த சமூக நலம் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் சரோஜா மாணவர் பச்சமுத்துவை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அங்கு விரைந்த அமைச்சர் சரோஜா மாணவர் பச்சமுத்துவிற்கு அவரே சிகிச்சை அளித்தார்.
தமிழகத்தில் திருத்தப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி என்ற பெருமையை காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் 6,22,333 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 3,12,816 பேர், பெண்கள் 3,09,443 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 74 பேர். மாநிலத்தில் குறைந்த அளவு வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கீழ்வேலூர். இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 1,66,920 பேர். இதில் ஆண்கள் 82,515, பெண்கள் 84,404 பேர், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர். திமுக செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் நியமிக்கப்பட்டதற்கு அரசியல் கட்சியினர், திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த அடிப்படை கொள்கைகளின் மீது நம்பிக்கை வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த இயக்கத்தின் செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மனமாற வாழ்த்துகிறது. அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் வீறுநடை போட வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். செயல் செய்வதிலே திறமையானவரை பார்த்து செயல் தலைவராக மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பளித்திருக்கிறார்கள். தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சியினுடைய தந்தையாக இருந்து அனுபவம் பெற்றவர். திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தமிழக மக்களுக்கு கட்சியினுடைய செயல் தலைவருங்கிற முறையில் மேலும் தொடர்ந்து சிறந்த பணிகளை ஆற்றிட, தொண்டு செய்திட காங்கிரஸ் சார்பிலே சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் தமிழக மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில், சமூக நீதி தலைத்தோங்கக்கூடிய வகையில், சமூக நல்லிணக்கம் சிறப்பாக மேலோங்கி இருக்கக்கூடிய வகையில், அதேபோன்று சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் நிச்சயமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் இந்த சந்திப்பில் அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இப்பொழுது ஒரு செயல் தலைவராக திமுகவில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். ஏன்னா எந்த ஒரு பதவியுமே அந்த அவருடைய முழு முயற்சி, அவருடைய உழைப்பு, அதற்கு கிடைத்த ஒரு பலன்தான் இந்த செயல் தலைவர் பதவி. திமுகவின் செயல் தலைவராக மு.க. ஸ்டாலின் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பற்றி என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி பார்க்கலாம். நல்லதான், வரவேற்கத்தக்கது. அவர் எல்லா முயற்சியும் நல்லபடியாக நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சுன்னு இருக்காரு. தப்புனா கரெக்டாக சுட்டி காட்டுறாரு, எல்லாருக்கும் நல்லதை தான் செய்கிறாரு. எதுவாக இருந்தாலும் எந்த ஒளிமரவெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் யார் கேட்டார். இப்போ ஸ்டாலின் வரது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாலின் தான் எப்பவுமே நமக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவர் தான். ஸோ அவர் தலைமை வந்தது நல்லா தான் இருக்கும், நமக்கு நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் க்ரோத்தில் தான் போவோம், டிஎம்கே க்ரோத்தில் தான் இருக்கும். எங்கள் ஏரியா நான் குளத்தூர் தான் சார். ஸோ அதனால் எங்கள் ஆல்ரெடி ஸ்டாலின் தான் எங்கள் ஏரியா நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்தாலும் நல்லா பண்ணுவார், ப்ராப்ளம் இல்லை. வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆக்சுவலாக. இது முன்னாடியே எதிர்பார்க்குறது, முன்னாடியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் இதை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக சிஎம் வரதுக்கு ரொம்ப சான்ஸு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வரல. அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஹி வாஸ் ஆக்சுவலி இன்டு யூத் வந்து ஹெட் பண்ணி ரொம்ப வருஷமாக இருந்தார். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு 30 to 40 இயர்ஸ் ஓல்டு பீப்புளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ ஜல்லிக்கட்டுக்கும் வந்து நவ் ஹி இஸ் சப்போர்ட்டிங். ஸோ ஹோப்பிங் ஃபார் அ பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் எலெக்ஷன். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.